ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளை சுற்றி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத, நம்ம கையால் கூட தொட முடியாத ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அது என்னன்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, காற்று. இது நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், ஆனால் பெருசாக இதை பற்றி கவலைப்படவோ யோசிக்கவோ மாட்டோம். எத்தனை பேர் காலையில் எழும்பும்போது சின்ன சின்ன குருவிகள் சத்தம் போடுறத கேட்டுகிட்டே எழும்புறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 85% மக்கள் இப்படி எழும்ப வாய்ப்பே இல்லை. மரம் செடி கொடிகள் அதிகமாக இருக்கிற சில கிராமங்களில் இருக்கிற மக்கள் வேணால் இப்படி எழும்ப வாய்ப்பு இருக்குது. பறவைகள் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே காற்று சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். கல்யாணம், இறப்பு, பண்டிகை அப்படின்னு வெடிக்கிறத கொஞ்சம் தவிர்க்கலாம். கண்டிப்பாக வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க சந்தோஷத்துக்காக கொஞ்சமாக வெடிக்கலாம். அவங்க வளர்ந்த அப்புறம் சொல்லிக் கொடுங்க, இதனால் நம்ம சுவாச காற்றுக்கு எவ்வளோ தீமைகள் இருக்குன்னு கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளும் மற்ற மிருகங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். பக்கத்தில் இருக்க இடங்களுக்கு நடந்தோ இல்லை சைக்கிள்லேயோ போகலாம், சரிதானே? கொஞ்சம் புரிஞ்சு நடந்துப்போம், நம்மளை நாமே மாற்றிப்போம். அடுத்த தலைமுறை சுத்தமான காற்றை சுவாசிக்க நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை பண்ணுவோம்.